வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, விரவேல் முருகனுக்கு அரோகரா, திருவாபுரி பாலசுப்ரமணியனுக்கு அரோகரா. அடியார்களுக்கு வணக்கம். வாழ்க்கையில ஒரு இடத்துல கூட நமக்குன்னு ஒரு சின்ன நிழல் இல்லையே, ஒரு சொந்த வீடு இல்லையேன்னு எங்கிற லட்சக்கான இதயங்களுக்கு ஒரு மகா வரப்பிரசாதம் தான் இந்த சிறுவாபுரி. ஆனா இந்த தலம் வெறும் செங்கல் மணல் சம்பந்தப்பட்டது மட்டும் அல்ல. இது பல யுகங்களோட ரகசியங்களையும் ஒரு தாயின் கண்ணீரையும் சுமந்து நிற்கிற மகா புண்ணிய பூமி. இன்னைக்கு இந்த தலத்தோட ஆழமான வரலாற்றையும் அந்த ரகசிய 6 வார வழிபாட்டை பத்தியும் ஒரு தெய்வீக பயணமா பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே ராமாயணம் தெரியும். ஆனா அந்த ராமபுரானே போர்க்களத்துல ஒரு இடத்துல தகச்சு போய் நின்னாருன்னா அது இந்த சிறுவாபுரி தான். அவரோட மகன்களான லவனும் குசனும் தெரியாமலேயே ராமர் அனுப்பிய அஸ்வமேத குதிரைய இங்கதான் கட்டி போட்டாங்க. தர்மத்துக்காக தந்தையே எதிர்த்து நின்ற அந்த சிறுவர்களின் வீரம் விளைந்த மண்ணு இது. சிறுவர்கள் அம்பு எடுத்ததுனால இந்த இடத்தோட பேரு சின்னம்பேடு. சிறுவர்கள் போர் புரிந்த பூமிங்கனால இது சிறுவாபுரி. இந்த ஊர்ல முருகமைன்னு ஒரு முருக பக்தை வாழ்ந்து வந்தாங்கங்க. அவங்க முப்போதும் முருகா முருகான்னு அவனோட நாமத்தையே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா பாருங்க, அவரோட கணவருக்கு இவங்க முருகனை முப்பொழுதும் வணங்குறது பிடிக்கல. அவங்களோட குடும்ப வாழ்க்கையிலேருந்து தவறுறாங்க, வழிமாறுறாங்கன்னு அவங்க நினைச்சாங்க. எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க நீ முருகனை வணங்காதன்னு. ஆனாலும் அந்த முருகம்மையார் எப்போதுமே முருகா முருகான்னு உருகி அவன் நாமத்தையே சொல்லிட்டு இருந்தாங்க. இதனால கோபமடைஞ்ச கணவர் ஒரு கோடாரிய வச்சு அவங்களோட கை ரெண்டையும் இரக்கமே இல்லாம வெட்டிட்டாங்க. ஆனாலும் அவங்க அதுக்காக மனம் வருந்தலைங்க. அப்பவும் முருகா உன்னை இனி கும்பிட முடியாதேன்னு மனசு உருகி அழுதாங்களாம். அப்போ அந்த முருகப்பெருமான் அவங்களுக்கு மயில காய்ச்சி கொடுத்து அவங்களோட கையையும் திருப்பி கொடுத்தானாங்க. இந்த தலத்துக்கு பல சிறப்புகள் இருக்குங்க. அதுல சில முக்கியமானவற்றை நான் இப்ப சொல்றேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி முருகம்மையாருக்கு முருகர் மீண்டும் கையை கொடுத்தாரு. தேவர்கள் வந்து அமிர்தம் அருந்திய புண்ணிய பூமி இது. தேவர்களுக்கு சூரனை வென்றதுக்கு அப்புறம் பதவியை இங்கதான் மீட்டு கொடுத்தார் நம்ம முருகர். இந்திரனுக்கு மீண்டும் முடிசூட்டு விழா நடந்த இடமும் இதுதான். அஸ்வமேத குதிரைய லவனும் குசனும் கட்டின இடம் இது. லட்சுமணனையும் ராமரையும் தோக்கடிச்ச இடமும் இதுதான். அருணகிரிநாதர் இங்க சிறுவாபுரி முருகனுக்காக ஒரு அர்ச்சனை திருப்புகள் பாடியிருக்கார். 4 திருப்புகள் பாடப்பட்ட 8 முக்கிய தலங்கள்ல இது ஒரு முக்கியமான தலம். இங்க இருக்க அந்த அண்டர்பதி குடியேற திருப்புகள் பாடுனா நமக்கு 5 வகையான ஆசைகள் கிடைக்கும். இங்க இருக்க மயில் விலைமதிப்பற்ற பச்சை மரகத கல்லால ஆனது. அது இந்த கோயில்ல மிகவும் விசேஷமானது. அது மட்டும் இல்லைங்க, சிறுவாபுரிக்கே உரித்தமான தனித்துவமான ஒண்ணுன்னா பாலசுப்ரமணியனோட தவசி கோலங்க. உங்களோட சொந்த வீடு கனவு நிறைவேறணும்னா நீங்க செய்ய வேண்டியது இதுதான். தொடர்ந்து 6 வாரங்கள் செவ்வாய்க்கிழமையில இங்க வந்து முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்க. அப்போ அந்த அருணகிரிநாதரோட அண்டர்பதி குடியேற பாடலை மனமுருகி பாடுங்க. அசுரர்கள் அழிச்சு தேவர்கள் அவங்க இடத்துல குடியேற வச்ச மாதிரி அந்த தபசி முருகன் உங்களுக்கும் ஒரு சொந்த வீட்டை கண்டிப்பா கொடுப்பான். வீடுங்கிறது வெறும் செங்கல் சோறுகள் மட்டும் இல்லை, அது நிம்மதி. அந்த நிம்மதியை தர சிறுவாபுரி முருகன் காத்துக்கிட்டு இருக்கார். நீங்க நம்பிக்கையோட ஒரு அடி எடுத்து வச்சா அந்த பாலசுப்ரமணியன் உங்களை நோக்கி 10 அடி எடுத்து வைப்பார். அந்த மரகத மதிலோட அழகையும் நம்ம தபசி முருகனோட அமைதியையும் உங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா இருளையும் நீக்கட்டும். உங்க சொந்த வீடு கனவு சீக்கிரம் நிறைவேற அந்த முருகனை வேண்டிக்கிறோம். இந்த வீடியோ ஒருவருக்காவது நம்பிக்கையை தரும்னா அதை அவங்களுக்கு பகிருங்க. வெற்றிவேல் முருகன்.